அதிகமானவர்கள் கேட்ட ஒரு விடயம்தான், தெஜ்ஜாலுடைய குழப்பம் பயங்கரமானது. எல்லா நபிமார்களும் தெஜ்ஜாலுடைய குழப்பத்தை பற்றி தங்களுடைய கூட்டத்தாருக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். இப்படி இருக்க ஏன் அல்லாஹ் தெஜ்ஜாலுடைய பெயரை குர்ஆனிலே குறிப்பிடவில்லை? ஏனைய விடயங்கள், அதாவது தாபத்துல் அர்தை பற்றி குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறான், யஜூஜ் மஅஜூஜ் கூட்டத்தாரை பற்றி கூறுகிறான். இப்படி இருக்க ஏன் தெஜ்ஜாலுடைய பெயரை குர்ஆனிலே கூறவில்லை? என்ன காரணம் என்று கேட்கிறார்கள். அதற்குரிய தெளிவான பதிலை தான் இந்த பதிவிலே பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. நாங்கள் தெஜ்ஜாலை பற்றி பல பதிவுகளில் தெளிவாக பேசியிருக்கிறோம். அந்த பதிவுகளை பார்க்காத சகோதரர்கள் அதனுடைய லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் மேலே ஐ பட்டன் எண்ட் ஸ்கிரீனில் தருகிறேன், செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். அதிகமான பிரயோஜனங்களை, உண்மை நிலவரங்களை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இந்த அடிப்படையில் அதிகமானவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி தான், தெஜ்ஜாலை பற்றி பயங்கரமான விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. எந்த அளவுக்கு என்று சொன்னால், சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத் இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா பைன ஹல்கி ஆதம் இலா கியாமி ஸாஅ அம்ருன் அக்பரு மினத் தெஜ்ஜால். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டதிலிருந்து கியாமத் நாள் வரும் வரை நடக்கக்கூடிய எல்லா விடயங்களிலும் தெஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட, தெஜ்ஜாலுடைய விடயத்தை விட மிகப்பெரிய விடயம் வேறு ஒன்றுமே கிடையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். சஹீஹுல் புகாரியுடைய ரிவாயத் வருது, அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெஜ்ஜாலுடைய விடயத்தை சொல்லிவிட்டு சொன்னார்கள், இன்னீ லஉன்ஸிர்குமூஹு, அவனை விட்டு உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன். மா மின் நபிய்யின் இல்லா வகத் அன்தர கௌமஹு, உலகத்திலே வந்த எல்லா நபிமார்களும் தங்களுடைய கூட்டத்தாருக்கு தெஜ்ஜாலை பற்றி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹீஹ் முஸ்லிமுடைய நீண்ட ரிவாயத் ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த தெஜ்ஜால் என்னுடைய சமுதாயத்தில் தான் வெளியாகுவான். அவன் வெளியாகும் பொழுது நான் உயிருடன் இருந்தால் அவனை எதிர்த்து நான் போராடுவேன். நான் இல்லாத சமயம் அவன் வெளியாகினால் ஒவ்வொரு முஸ்லிமும் அவனை எதிர்த்து போராடுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெஜ்ஜாலுடைய பயங்கரத்தை பற்றி இன்னும் எத்தனையோ ஹதீஸ்களிலே சொல்லியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இவ்வளவு பயங்கரமான எச்சரிக்கைகள், அவனுடைய குழப்பங்கள், அவனுடைய பித்தலாட்டங்கள் எல்லாம் ஹதீஸிலே தெல்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும் பொழுது ஏன் இவனுடைய பேர் ஒரு தடவை கூட குர்ஆனிலே சொல்லப்படவில்லை? ஃபிரௌனை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களில் சொல்லியிருக்கிறான், அவனுடைய பேரை பாவித்திருக்கிறான். இதே போல தெஜ்ஜால் மிகப்பெரிய மறுமை நாளுடைய 10 அடையாளங்களில் ஒன்று. இப்படி இருக்க தாபத்துல் அர்த், யஜூஜ் மஅஜூஜ், இந்த அடையாளங்களும் பெரிய அடையாளங்களில் உள்ளடங்கும். இந்த அடையாளங்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். அந்த பேர்களை சொல்லியிருக்கும் பொழுது ஏன் தெஜ்ஜாலை பற்றி அல்லாஹ் ஒரு இடத்தில் கூட சொல்லவில்லை என்று அதிகமானவர்கள் கேட்கிறார்கள். அதற்கு உலமாக்கள் பல கருத்துக்களை, பல ஹிக்மத்துகளை கூறுகிறார்கள். துக்தூர் ராகிப் சுர்ஜானி அவர்கள் இதற்கு சிறந்த ஒரு விளக்கத்தை கூறுகிறார்கள். அது என்னவென்றால், தெஜ்ஜாலை பற்றி குர்ஆனிலே சொல்லப்பட்டால் மக்கள் அந்த தெஜ்ஜாலுடைய பேரையும் சேர்த்து தான் குர்ஆனிலே ஓதுவார்கள். இதை அல்லாஹ் விரும்பவில்லை. இதனால தான் அல்லாஹ் தெஜ்ஜாலுடைய பேரை குர்ஆனிலே சொல்லவில்லை. அதற்கு என்ன காரணம் என்றால், தெஜ்ஜால் உலகத்திற்கு வந்து நான் தான் இறைவன் என்று வாதிடுவான். வாதிட்டது மட்டுமல்லாமல் பல அற்புதங்களை அவன் செய்து காட்டுவான். அல்லாஹ் இவனுக்கு சில அற்புதங்களை கொடுத்திருப்பான். மனிதர்கள் யார் இவனை பின்பற்றுகிறார்கள் என்று பார்ப்பதற்காக வேண்டி. கண்ணியமானவர்களே, தெஜ்ஜால் உலகத்திற்கு வந்ததற்கு பிறகு தன்னுடைய அற்புதங்களை, சாகசங்களை காட்ட ஆரம்பிப்பான். மன்னரைக்கு கபருக்கு சென்று கபரை பார்த்து சைக்கினை செய்வான். கபரில் உள்ளவர்கள் அப்படியே எழுந்து உயிருடன் வருவார்கள். இதே போல வானத்துக்கு கட்டளையிடுவான், வானம் மழை பொழியும். பூமிக்கு கட்டளையிடுவான், பூமி விளைச்சலை உண்டு பண்ணும். இப்படியாப்பட்ட மாயாஜாலங்களை எல்லாம் இந்த தெஜ்ஜால் செய்யும் பொழுது மக்கள் இவனை பார்த்து நம்ப ஆரம்பிப்பார்கள். இவன் தான் உண்மையான இறைவன் என்று நம்பி ஈமான் உள்ள அல்லாஹ்வை நம்பிய எத்தனையோ பேர் தெஜ்ஜாலுக்கு பின்னால் சென்று விடுவார்கள். ஆகவே இவன் இறைவன் என்று வாதிடுவதின் காரணமாகத்தான் அல்லாஹ் இவனுடைய பெயரை குர்ஆனிலே சொல்லவில்லை. இப்படி இருக்கும் பொழுது இன்னொரு கேள்வி எழும்பலாம். அதாவது ஃபிரௌனுடைய பெயரையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். ஃபிரௌனும் அன ரப்புக்குமுல் அலா, உங்களுடைய உயர்ந்த இரட்சகன் நான் தான் என்று வாதிட்டு கொண்டிருந்தானே. அப்படி இருக்க ஏன் அவனை அல்லாஹ் சொல்லிவிட்டு தெஜ்ஜாலை சொல்லவில்லை என்ற ஒரு கேள்வி எழும்பலாம். இதற்கும் இமாம் ராகிப் சுர்ஜானி அவர்கள் சிறந்த ஒரு பதிலை கூறுகிறார்கள். அது என்னவென்றால், கண்ணியமானவர்களே, ஃபிரௌன் நான் தான் இறைவன் என்று
வாதிட்டானே தவிர அவனால இறைவனுடைய எந்த ஆற்றலும் கொடுக்கப்படவில்லை. இறைவனுக்கு இருக்கக்கூடிய அந்த சிஃபாத்துகள் தன்மைகள் ஃபிரௌனுக்கு கொடுக்கப்படவில்லை. நான் இறைவன் என்று வாய் வார்த்தையாக மட்டும் தான் சொன்னானே தவிர அதன் மூலமாக மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை. அவன் தஜ்ஜால் செய்வது போல மாயாஜாலங்களை செய்து காட்டவில்லை. அவன் நைல் நதி எனக்கு கீழால் தான் ஓடுகிறது என்று சொன்னதற்கு அவனால் ஒரு இன்ச் கூட ஒரு அடி கூட தண்ணீரை உயர்த்தவும் முடியாமல் போய்விட்டது. ஆகவே இவனுடைய வார்த்தைகள் வெறும் இவன் சொன்ன அந்த இறைவன் என்பது வாய் வார்த்தைகள் தான். அது மட்டுமல்லாமல் இவனுடைய விடயங்கள் எல்லாம் முன்னால் சென்று விட்டது. இவைகள் எல்லாம் நடந்து விட்டது. அந்த நடந்த விடயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுவதற்காகத்தான் இப்படி ஒருவன் இருந்தான், அவன் இறைவன் என்று வாதிட்டான், அவனுடைய முடிவு என்னவானது என்று சொல்லி காட்டுவதற்காக, அவனுடைய வாழ்க்கை ஒரு படிப்பினைக்காக வேண்டித்தான் ஃபிரௌனுடைய பெயரை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான். ஆனால் தஜ்ஜால் இப்படி அல்ல. அவன் இறைவன் என்று வாதிடுவான், அதோடு பல அற்புதங்களையும் செய்து காட்டுவான். இந்த அற்புதத்தின் மூலமாக மனிதர்கள் சோதனைக்குள்ளாக்கப்படுவார்கள். அதிகமானவர்கள் இவனை நம்பி பின்னால் சென்று விடுவார்கள். இதனால தான் தஜ்ஜாலை அல்லாஹ் சொல்லவில்லை. ஃபிரௌனை பார்க்கும் பொழுது ஃபிரௌனுடைய விடயத்தை விட இந்த தஜ்ஜாலுடைய விடயம் பயங்கரமானது. இதனால தான் அல்லாஹ் இந்த தஜ்ஜாலை சொல்லவில்லை. உலகத்திலே வாழ்ந்த முஃமின்கள் முஸ்லிம்கள் எல்லோருக்கும் ஃபிரௌன் ஒரு பொய்யன், அவன் கொடூரமானவன் என்பது தெளிவாக தெரிந்துவிட்டது. ஆனால் தஜ்ஜாலுடைய விடயம் அப்படி அல்ல. அவன் தஜ்ஜால் என்று ஹதீஸிலே நபியவர்கள் கூறி இருந்தாலும் அதை நம்பியவர்கள் சிலரும் அவனுடைய குழப்பங்களிலே மாட்டிக்கொள்வார்கள். அந்த அளவுக்கு பலவிதமான அற்புதங்களை மாயாஜாலத்தை தஜ்ஜால் வந்து செய்வான். இதனால தான் அல்லாஹ் தஜ்ஜாலுடைய பெயரை குர்ஆனிலே சொல்லவில்லை. அடுத்து இன்னொரு கேள்வி ஏற்படலாம். அப்படி என்றால் ஏன் யஜூஜ் மஜூஜை பற்றி அதே போல தாபத்துல் அர்தை பற்றி குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறான்? இதுவும் பெரிய அடையாளங்களில் உள்ளது தானே, தஜ்ஜாலும் பெரிய அடையாளங்களில் உள்ளவன் தான். அப்படி இருக்க ஏன் சொல்லவில்லை என்ற ஒரு கேள்வி எழும்பலாம். அதற்கும் ஒரு பதில் இருக்கிறது. அது என்னவென்றால், இந்த யஜூஜ் மஜூஜ் தாபத்துல் அர்த் போன்ற இந்த விடயங்களை எடுத்துக்கொண்டால் இந்த யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தாரோ தாபத்துல் அர்த் பிராணியோ நான் தான் இறைவன் என்று எந்த சந்தர்ப்பத்திலும் வாதிடாது. யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தார் உலகத்திலே வந்து தண்ணீர்களை குடித்து அட்டூழியங்களை செய்வார்கள். பிறகு அவர்களுக்கு அல்லாஹ் தண்டனை இறக்கி அவர்கள் இல்லாமலாக்குவான். இதே போல தாபத்துல் அர்தை எடுத்துக்கொண்டால் அது வந்து மனிதர்களில் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று பிரித்து காட்டுமே தவிர வேறொன்றும் அது செய்யாது. இந்த தாபத்துல் அர்தை பற்றியும் நாங்கள் சேனலிலே தெளிவாக பேசியிருக்கிறோம். யஜூஜ் மஜூஜை பற்றியும் பல பதிவுகளில் தெளிவாக பேசியிருக்கிறோம். அதனுடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன், செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். அருமையானவர்களே, இந்த யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தாரோ இந்த தாபத்துல் அர்தோ நான் தான் இறைவன் என்று எந்த இடத்திலுமே வாதிடாது. ஆகவே அல்லாஹ் அதனுடைய பெயரை குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். ஆனால் தஜ்ஜால் அப்படி அல்ல. அவன் நான் தான் இறைவன், என்னை வணங்குங்கள், என்னை நம்புங்கள் என்று வாதிடுவான். இதனால தான் தஜ்ஜாலுடைய பெயரை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லவில்லை. அவன் என்ன மாயாஜாலத்தை காட்டினாலும் வெறுமனமே 40 நாட்கள் தான் உலகத்திலே இருப்பான். 40 நாட்களுக்கு பிறகு ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டவுடன் தண்ணீரிலே உப்பு கரைவது போல் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கண்டவுடன் தஜ்ஜால் அப்படியே கரைய ஆரம்பிப்பான். அவனுடைய சக்தி எல்லாம் இல்லாமல் போய்விடும். ஆகவே இந்த காரணங்களுக்காக வேண்டித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தஜ்ஜாலுடைய பெயரை குர்ஆனிலே சொல்லவில்லை. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே எதை சொன்னாலும் அதற்கு ஆழமான கருத்துக்கள், ஆழமான விளக்கங்கள், ஆழமான நுணுக்கங்கள் இருக்கின்றன. எந்த விடயத்தை குர்ஆனிலே சொல்லவில்லையோ, ஏன் சொல்லவில்லை என்பதற்கும் பலவிதமான நுணுக்கங்கள், பலவிதமான ஹிக்மத்துகள், ஞானங்கள் மறைந்திருக்கின்றன. அப்படியாப்பட்ட விடயங்களில் ஒன்று தான் இந்த தஜ்ஜால். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களையும் எங்களுடைய குடும்பத்தாரையும் எங்களுடைய பரம்பரையையும் எங்களுடைய சந்ததியினரையும் பூரா முஸ்லிம்களையும் இந்த பயங்கரமான தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டு பாதுகாப்பானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.